கடந்த காலங்களிலே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் சாட்சியாகவும் இப்பொழுது சாட்சியம் கூற விரும்புகின்றவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி சாட்சியம் சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அனிதா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. நேத்து இங்க வந்து சர்ச்சுக்கு ஃப்ரைடே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு போயிட்டு வரக்கு அந்த ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான், நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். என்னால படி ஏறி இறங்க முடியாது. லிப்ட்ல தான் போவோம். திடீர்னு அந்த கரெக்டா 2 hours முன்னாடி லிப்ட் ஆப்ரேட் ஆனது ஏதோ ப்ராப்ளம் ஆகி நின்று போயிருச்சு. என் பையன் வந்து நாங்க சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஆனாலும் நம்பிக்கையோட கிளம்பிட்டு இருக்கேன். எப்படின்னாலும் கடவுள் நான் கிளம்புறக்குள்ள லிப்ட சரி பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். தம்பி வந்து அம்மா லிப்ட் சரியில்லை, நீங்க கிளம்பாதீங்க அப்படிங்கிறான். ஏன்னா நான் லிப்ட் சரியில்லைன்னா கீழே இறங்க மாட்டேன், வீட்டுல இருப்பேன்ட்டு. இல்லடா, கடவுளுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு மிரக்கல் பண்ணி சரி பண்ணிடுவாருடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அவன் எப்படி என்னை டவுட்டா பாத்துக்கிட்டே தான் கிளம்புறான். ஆனா கிளம்பிட்டு கடைசி நிமிஷம் பார்த்தோம் சரி ஆகல. பரவாயில்லன்னு கடவுள் மேல வார்த்தையை சொல்லிட்டு என்னை பலப்படுத்துவாருடா, கடவுள் எனக்கு எனக்குள்ள இருக்க பலத்தை வந்து சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில எனக்கு என் உடல் வலிமையை பலப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு படி இறங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கிட்டேன். லிப்ட் ரிட்டர்ன் ஆகையில சரியாயிரும்டா, நான் ஏறி வரையில எனக்கு கடவுள் சிரமம் கொடுக்க மாட்டார்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டோம். அதே மாதிரி சர்ச்சில் நல்லா வேண்டிட்டு இருந்தேன், சரியாகணும்னு நினைச்சு வேண்டிட்டு இருந்தோம். திரும்பி வரையில டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், சரி ஆகல. அவங்களால சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இது வீக்கெண்டு, யாரும் வரமாட்டாங்க, சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்னம்மா பண்ண போறீங்க, என்னம்மா பண்றதுன்னா, இல்லடா எனக்கு பிலிப்பியர் 4:13 அத நான் வார்த்தையை நான் அறிக்கையிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கிறேனான்னு என்னை கடவுள் பாக்குறாரு, எனக்குள்ள அது ஒரு டெஸ்டுடா, பாரு எனக்கு கடவுள் பலு கொடுப்பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கையை பிடிச்சிட்டு அந்த இறை வார்த்தையை சொல்லிட்டேதான் ரெண்டு மாடியும் நான் ஏறுறேன். 2 மாடியும் ஏறிட்டேன். அடுத்த நாளும் என்னைய தம்பியும் சரி என் கணவரும், ஏன்னா நான் படுத்துடுறேன், நான் கால் வலின்னு ஒரு வேலையும் செய்ய முடியாம அடுத்து நான் படுத்துறேன்னான்னு என்னை டவுட்டாவே பாக்குறாங்க. எனக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் இருந்ததே தவிர மித்தபடி இப்ப அடுத்த நாளும் எனக்கு எந்த ஒரு சோர்வும் கொடுக்கல, எந்த ஒரு வலியும் கொடுக்கல. எனக்கு உடல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னால படி இறங்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அது இறைவனோட சாட்சியால மாட்சியால தான் அது நடந்தது. பாருங்க நம்ம எல்லாரும் கேட்டோம். கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசுவையே கடவுளையே நம்பி அவங்க செயல்படும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக அவங்களுக்கு அந்த பூசைக்கு போறதுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்றோம். சாட்சி சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பிரதர் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாங்க. நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பிரதர் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவார். பிரதர் உங்களுக்கு ஆப்ஷன் பட்டன் இருக்கும் பிரதர், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த பிரதர் போட்டிருக்காங்க பாருங்க, வியாகுலம் பிரதர், லியோ பிரதர்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன்ல போய் சாட் பேஜ்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பிரதர் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாங்க. வியாகுலம் பிரதர் அன்மியூட் பண்ணுங்க பிரதர், அன்மியூட் பண்ணுங்க. பிரதர், இன்னைக்கு இறை வார்த்தை வல்லமை அதை வாழ்வாக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி பிரதர். எனக்கு மெடிக்கல் செக்அப், ரொட்டீன் மெடிக்கல் செக்அப் ஒரு இயர் பண்ணுவேன். அதுல வந்து பிளட் டெஸ்ட், சீரம், சிஏ வேலையை பார்ப்பாங்க. அரௌண்ட் 4 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கடந்த 2 இயர்ஸாவே 6 to 8 இருந்துச்சு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் என்ன கூட இருக்குன்னு சொல்லி கலனோஸ்கோபிக்கு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னா இல்ல, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது குறைச்சிருப்பேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு நேற்று இன்னைக்கு போய் முந்தா நாளுக்கு போய் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு போய் செக் பண்ணா 4.7. இந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், எப்படி அரௌண்ட் 6 to 8 இருந்தா டக்குன்னு குறைச்சிட்டீங்கன்னாரு. தேங்க்ஸ் டாக்டர், அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம ரைட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்டவருடைய இறை வார்த்தை அறிக்கையிட்டதன் மூலனாக அந்த சிஏ வேலையை குறைச்சதுக்கு கடவுள் கொடான கொடி. இன்னைக்கு மெசேஜ் கேட்டோம்ல நம்ம எல்லாருமே, அதே மாதிரி இறை வார்த்தைக்கு எவ்வளவு பவர் உண்டு. இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தையை நம்ம எபிரேயர் 4:12 வாசிச்சோம்.
அதாவது கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு. அதே மாதிரி இறை வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுது பிரதருக்கு அந்த 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 கிரியாட்டிவ் அந்த பிரச்சனையிலிருந்து குறைவாக எல்லாமே காண்பித்ததற்காக கடவுளுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் லியோ பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். அன்மியூட் பண்ணுங்க பிரதர். பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஹலோ பிரதர் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த ஐ ப்ராப்ளம் இருக்கு, வாமிட்டிங் வருது, தலைவலி வாமிட் வருதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ப்ரேயர் பண்ண 2 வாரம் இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நான் கேட்டேன், இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாமிட்டிங் எதுவும் வரல. அதுக்காக நன்றி, கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி 1 பேதுரு 2:24 அந்த இறை வார்த்தையை வச்சு ஜெபிச்சோம். இதோ அந்த பொண்ணுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்து இன்று வரை எதுவுமே இல்லாம கடவுள் மாற்றி கொடுத்ததற்காக கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரகாஷ், பிரைஸ் தி லார்ட் பிரதர். அன்மியூட் பண்ணுங்க பிரதர். சொல்லுங்க. நான் ஒரு 4-5 மாசமாவே 2 முட்டு வலியும் பயங்கரமான பெயினா இருந்துச்சு. படியில ஏற முடியாது, இறங்க முடியல. அப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் காட்டும் போது சவ்வு இறுகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அப்ப அதோட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வலி கேட்கவே சரியாகல. பயங்கரமான பெயினால தான் இருந்துச்சு. ஏற முடியாது, இறங்க முடியாது, ரொம்ப வலியா இருந்துச்சு. அடிக்கடி உட்காரும் போது ரொம்ப வலியா இருந்துச்சு. போன வாரம் ப்ரேயர்ல அட்டன் பண்ணி அவங்க எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணோன்னா அவங்க அடுத்த அந்த வலிங்கிறதே இல்லை பிரதர். இது வரைக்கும் நல்லா இருக்கேன், சந்தோஷமா, வலியே இல்லாம இருக்கேன் பிரதர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வலியே இல்லாம வலி எங்க இருந்து போயிருச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பிரதர். குணம் கொடுத்திருக்கிறான்னு நீங்க விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறேன் பிரதர். இறை வார்த்தை ஏதாவது அறிக்கை பண்ணீங்களா? அறிக்கையிட்டேன் பிரதர். என்ன இறை வார்த்தை சொன்னீங்க பிரதர்? அந்த பிலிப்பியர் 4:13 அறிக்கையிட்டேன். 4:13 இறை வார்த்தையை கொண்டு ஆண்டவர் அவருடைய பல நேரங்கள்ல முட்டி வலி, மாடியில ஏற முடியாம இறங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்குள்ளாக, அவருடைய வழிக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக குணம் கொடுத்திருக்கிறார் என்பதை அவருடைய சாட்சியம் சொல்லும் போது அவருடைய முகத்துல காணுகின்ற அந்த மகிழ்ச்சியிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி பிரதர். ஓப்போ A1K, பிரைஸ் லார்ட் பிரதர். ஓப்போ A1K, பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க. சந்தியாகு பிரதர் என் பேரு. சொல்லுங்க பிரதர். சந்தியாகு பிரதர், நான் போன வாரம் பிரேயர்ல அட்டன் பண்ணியிருந்தேன் பிரதர். ஓகே பிரதர். 2 சாட்சி எனக்கு வாழ்க்கையில நடந்திருக்கு பிரதர். பல வருடங்களா எனக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் பிரதர். அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இடையில அட்டன் பண்றது, மறுபடியும் இந்த ப்ரேயர்ல அட்டன் பண்ணாம இருந்துடுறது. அப்புறம் என்னுடைய மாமா வந்து இந்த வாரம் அட்டன் பண்ணுங்க மாப்பிள்ள, கண்டிப்பா ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோட அந்த ப்ரேயர் நான் அட்டன் பண்ணேன் பிரதர். எனக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபிச்ச அந்த மறு நிமிடம் அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வேதனையே இல்லாம, பைல்ஸ் வேதனையே இல்லாம ஆயிடுச்சு பிரதர். இயேசுவின் காயங்களால் குணமடைந்து விட்டேன். அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த வார்த்தையை அறிக்கையிட எனக்கு அந்த வியாதியே இல்லாம ஆண்டவர் சுகப்படுத்தி கொடுத்துட்டாரு பிரதர். ஆண்டவருக்கு நன்றி பிரதர். இன்னொரு சாட்சி என்ன சொன்னீங்களே? இன்னொரு சாட்சி வந்து என் மனைவிக்கு வந்து வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்குன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன், ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தா அது வியாழக்கிழமை, அதாவது டெம்பரவரியா ஒரு லீவ் போஸ்டிங். நம்ம ஊர்ல சருகனிலேயே ஒரு டீச்சருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க லீவ் ஒரு 2 மாசம் போடுறாங்க.
அவங்களுக்காக அந்த என்னுடைய மனைவியை கூப்பிட்டு அந்த வேலைக்கு சேர்த்திருக்காங்க பிரதர். ஆண்டவருக்கு நன்றி பிரதர், கோடானகோடி நன்றி. அந்த சாட்சியத்தை கேட்டோம். பல நேரங்கள்ல அவங்க அந்த பைல்ஸ் தொந்தரவுனால, பைல்ஸ் தொந்தரவு எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அந்த தொந்தரவுனால அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. முதல்ல பிரேயருக்கு வந்து சரியாகல, இது பண்ணல அப்படின்னு அவங்களுடைய விசுவாச குறைச்சலால, திருப்பி அவங்களுடைய மாமனார் சொன்னதுனால மீண்டுமாக அந்த பிரேயர்ல இணைஞ்சு திருப்பி நம்ம அவங்களுடைய அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் அவங்களுக்காக நம்ம ஜெபம் சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை, கடவுள் அனுப்பிய வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது எனக்கு சரியாயிருச்சு, ஆண்டவருடைய காயங்களா நான் சுகமாயிட்டேன்னு சுதந்திரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம கேட்டோம். அதற்காக கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்றோம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ சிஸ்டர் டெல்பின் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, மியூட் ஆயிட்டீங்க. சொல்லுங்க. ஓகே. 3 weeks பிஃபோர் எங்க மாமியாருக்கு சாப்பிட முடியல, ரொம்ப நாள் அவங்க சாப்பிட முடியாம இருந்தாங்க. அப்போ நான் பிரேயர் குரூப்ல பிரதர் கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். அப்போ இப்பதான் டாக்டர் ஒரு பல்லு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, பல்ல இன்ஃபெக்ஷன்னால அவங்க ரொம்ப நாள் ஒரு 2-3 months மேலேயே சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணி இப்போ அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது அவங்களுக்கு அப்புறம் நானும் சொல்லுங்க சிஸ்டர். பை தி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் அவங்க குணம் ஆயிட்டேன்னு அறிக்கை விட்டுட்டு இருந்தேன் பிரதர். அந்த வேர்ட் ஆஃப் நான் சொல்லிட்டே இருந்தேன் பிரதர் அவங்களுக்காக. அப்புறம் இன்னொரு சாட்சி கூட நான் சொல்லணும் பிரதர். அப்புறம் எங்க சித்தி வந்து எங்க அம்மாவோட சிஸ்டர் வந்து அவங்க ரொம்ப நாள் என்கிட்ட பேசாம இருந்தாங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூனால. அப்புறம் அவங்களுக்காக நான் ரொம்ப மன வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அவங்கள பிளஸ் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைராய்டு இஷ்யூவும் இருந்தது, அதனால அவங்க சீக்கிரம் அதனால விடுதலை ஆகணும், அவங்க நல்லா ஏசப்பா அவங்கள குணம் ஆக்கணும், அவங்கள நான் பிளஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே 13-14 கூட அவங்களுக்காக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 2 days பேக் அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு. அவங்களே எனக்கு கால் பண்ணி வீடியோ கால் எல்லாம் பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் கடவுள் உண்மையிலே இருக்காருன்னு நான் ரொம்ப உணர்ந்து அழுதுட்டேன் நானு. அதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கடவுள் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சிருக்காருன்னு ரொம்ப இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாட்சியத்தை நம்ம கேட்டோம். அவங்களுடைய அந்த பல் வலியில் இருந்து குணம் கொடுப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி 3 மாதங்களுக்கு மேலாக சரியாக சாப்பிட முடியாம இருந்த அந்த நேரத்திலையும் கூட, பல நாட்கள் கூட சாப்பிடாம இருந்த அந்த நேரத்திலையும் கூட ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய சித்தி அவங்க பேசாம அவ்வளவு கஷ்டத்தோட அப்படியெல்லாம் ஒரு மன அழுத்தத்தோட இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களையும் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அவங்களுக்காக இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட ஆண்டவராக தொடப்பட்டு நேரடியா அவங்களே உங்கள்கிட்ட பேசும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் மிகப்பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை தான் விரும்புறாரு அப்படிங்கிறத இந்த சாட்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்றோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருக்கீங்களா? கைகளை உயர்த்துங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பால் பிரதர், சொல்லுங்க பிரதர். அன்மியூட் பண்ணுங்க. கடந்த ஒரு 3-4 நாளாவே ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனை, எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நல்லா ப்ரேயர் பண்ணோம் நானும் என் அண்ணனும். இன்னைக்கு சர்ச் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் பேசணும், எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. அது ஆண்டவருடைய கிருபையால தான் நடந்துச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கலாத்தியர் 3:13 நான் அறிக்கைட்டுட்டே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு திவ்ய நேரத்தை ஆராதனை முன்ன போயிட்டு ஜெபிச்சுட்டுலாம் வந்தேன். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் சமாதானமா ஆகணும் அப்படின்னுட்டு எல்லாரும் நல்லா இப்ப சமாதானமா இருக்காங்க, எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது சாதாரண நம்ம மனிதர்கள்ட்ட போய் பேசுறதை விட
ஆலயத்தில் போய் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கிட்ட நாம ஒரு நண்பனை போல, ஒரு உறவினரை போல அவர் பேசணும்னு தான் விரும்புறாரு. நீ ஒன்னும் பெருசா ஜெபிக்கிறது இல்லை, வந்து உட்கார் அப்படின்ட்டு அவர் விரும்புறாரு. பிரதர் அதே மாதிரி ஆலயத்துல போய் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை அற்புதமாக மாற்றி எல்லோரையும் சந்தோஷமாகவும் சமாதானமும் மாற்றி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருக்கீங்களா? கரங்களை உயர்த்துங்க. இல்லைன்னா நம்ம பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். வியாபலம் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. சொல்லுங்க பிரதர். சாட்சியா சிஸ்டர்? ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் கடன் லார்ட் சிஸ்டர். பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த கடன் வாங்கி இருக்க மக்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லி இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுத்து மேலான கிருபைக்காக யாருக்கு சிஸ்டர்? கடன் வாங்கியிருந்தவங்கனால அமைதியை கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லி இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுத்திருக்காங்க கடவுள். அதுக்காக ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவங்க அமைதியை கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அது நடந்திருக்குது. அதுக்காக நம்ம கடவுளுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.